நம்ம இந்த வீடியோவில் பராசக்தி படத்தோட 4வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி మన சங்கரவார பிரசாத் கார் தெலுங்கு படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 2வது நாள் 33 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 85 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 2வது நாள் 1,72 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 5,57 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 2வது நாள் 19,15 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 63,95 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2வது நாள் 52 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 1,14 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 2வது நாள் 7,10 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 30,60 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் మన சங்கரவார பிரசாத் கார் படம் 2வது நாள் 28,82 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 102,11 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பராசக்தி படத்தோட 4வது நாள் வசூல் உலகம் முழுவதும் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த படம் 4வது நாள் 2,60 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 28,75 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 4வது நாள் 11 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 1,13 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் பராசக்தி படம் 4வது நாள் 16 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 3,74 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 4வது நாள் 6 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 89 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் மட்டும் 4வது நாள் 2,93 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 34,51 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 4வது நாள் 70 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 19,40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பராசக்தி படம் 4வது நாள் மட்டும் 3,63 லட்சம் ரூபாயும் 4 நாளில் மொத்தமாக 53,91 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பிரபாஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ராஜா சாப் படத்தோட 5வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த படம் 5வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 3,06 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ராஜா சாப் படம் 5வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 43 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 5வது நாள் 30 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 15,44 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 5வது நாள் 3,40 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 111,86 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 5வது நாள் 2,20 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 27,11 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ராஜா சாப் படம் 5வது நாள் 90 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 38,67 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ராஜா சாப் படம் 5வது நாள் 6,93 லட்சம் ரூபாயும் 5 நாளில் மொத்தமாக 196,27 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சிறை படத்தோட 20வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த படம் 20வது நாள் 32 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 24,02 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் சிறைப்படம் 20வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 23 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் சிறைப்படம் 20வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 2,34 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சிறைப்படம் 20வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 26 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 20வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 2 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் விக்ரம் பிரபு நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற சிறைப்படம் 20வது நாள் 40 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 28,85 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.